அதான் சொல்கிறேன். உபாகர்மா உற்சர்ஜன ஹோமம் உபாகர்மான்னு பண்ணுறான் இந்த ஆவணி ஆவட்டங்கிறதுடைய தாத்பரியம் அதுதான். ரிஷிகளுடைய பூஜைன்னு சொன்னார் உபாகர்மாவில். இந்த ரிஷிகள் மூலமாக தான் இந்த வேத பரம்பரை அனுசூதமாக அவிச்சின்னமாக ஆச்சாரத்தோடு வந்து இருக்கு. அது காரணம் ரிஷி பரம்பரைங்கிறது. ஆர்ஷேய ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதெல்லாம் சொல்ல. அந்த ரிஷிகள் நமக்கு இந்த மந்திர திரஷ்டாக்கள்னு பேர். மந்திர கர்த்தாக்கள் இல்லையா. அபௌருஷேயம் வேதம்ங்கிறது எழுதப்படாத ஸ்ருதின்னு பேர். அது ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்னு சொல்கிறோம். செவி வழியாக வந்துட்டே இருக்குது. அதை கண்டுபிடிச்சு கொடுத்தவ இவ ரிஷிகள். அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணும் பொழுது ரிஷி தேவதா சந்தஸ். ரிஷி அக்னிமீலே மதுச்சந்தா அக்னி காயத்ரி வேதாரம் கணே விநியோகா இல்லைன்னா ஹோமம் பண்ண ஹோம விநியோகா. இந்த மந்திரம் அக்னிங்கிறவர் தேவதை, மதுச்சந்தாங்கிறவர் ரிஷி, காயத்ரி சந்தஸ். அதனால ஒவ்வொரு மந்திரமும் இன்னென்ன ஸ்வரத்தோட சொல்லணும். பாராயணத்தும் போது இந்த மாதிரி சொல்லணும். பிரம்ம யஜ்யத்தும் போது இப்படி சொல்லணும். அது மாதிரி அது இந்த வேகம் இருக்க பேசஞ்சர் தோது இதெல்லாம் இருக்கு, சதாப்தி இதெல்லாம் இருக்கு. அதில் இன்னென்ன சமயத்தில் சொல்லணும். சிலது சில இடம்லாம் வரும்போது உறக்க சொல்லக்கூடாது, சிலது உறக்க சொல்லணும். இந்த மாதிரி எந்த கண்டத்தோடு சொல்லணும், எந்த கதியில் சொல்லணும், யாரெல்லாம் எந்த சமயத்தை சொல்லணும். இப்போ சூரிய நமஸ்காரம்னு சொல்லும்பொழுது சில இடத்துல வரும்போது அபசற்பத்துக்கு கருப்பீங்க அப்படின்னு சில பேர் ஒன்றாக வந்தாலும் அந்த சமயத்தை சொல்லக்கூடாது. சிலது யாகங்கள்ங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அப்போ அவளுக்கு சில மந்திரங்கள் அந்த நேரத்துக்கு சொல்லித்தரா. சோமயாக வாஜபேயி மாதிரி இருக்கிற இடத்துல அதான் அந்த ஆரிய கால சம்பந்தம். அது வந்து சம்பந்தம் என்ன, அந்த நேரத்துக்கு அந்த சம்பந்தம் தனியா அவ சொல்ற வழக்கத்துல அந்த நேரத்துக்கு. இப்ப எது இல்லை இல்லைன்னு சொல்றோம், எது உண்டுன்னு சொல்றோம். மதங்கிறத சொல்லும் பொழுதும் அது மதத்தில் இப்போ அதுதான் தேவை. என்ன சொல்லலாம் என்ன பண்ணலாங்கிறத சொல்லி அவளை உற்சாகம். அதில் இந்த அங்கங்கள் 6 அங்கங்கள் ஷடங்கம். அது இந்த ஷடங்களோடு சேர்ந்து அந்த காலத்தில் பெரிய மாநாடுலாம் பண்ணிட்டு இருந்தேன். திருவிடைமருதூர் மற்ற ஊரில் எல்லாம் நிறைய ஊரில் ஆரங்க மாநாடுன்னு பேர். பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதா அத்தியேயா ஜேயஸ்ட. இந்த பிராமண ஜென்மா கிடைச்சவ வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அந்த அத்தியனம் பண்ணும்பொழுது 6 அங்கத்தோடு சேர்ந்து அத்தியனம் பண்ணணும், அர்த்தத்தோடையும் அத்தியனம் பண்ணணும். இந்த 6 அங்கங்களோடும் படிக்கணுங்கிறதுக்காக ஹம்பி ஹாஸ்பிட்டலில் கர்நாடகாவில் இருக்கிறது வித்யாரண்ய சுவாமிகள் இருந்த இடம். அது ஆஸ்திகமான ராஜ்யம் வர்றதுக்கு அங்கே அவர் பிரயத்தனம் பண்ணி ஏற்பாடு பண்ண ஊர். அது விருப்பாட்சேஸ்வரர் கோயில் பக்கத்தில். அந்த ஊரில் பெரிய ஒரு பாடசாலை ஏற்பாடு பண்ணி ஷடங்கம் படிக்கணும், சுயம்பாக்கம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி மரியா ஆச்சாரமாக சுயம்பாக்கம் பண்ணிட்டு. இப்போ நம்ம எவ்வளோ அமெரிக்கா போயிருந்தால் சுயம்பாக்கம் பண்ணிக்கிறேன். சுயம்பாக்கம்னா இங்கே சில பேருக்கு தான் தெரியும், அது சில பேருக்கு தான் தெரியும். அப்போ அங்கே அது மாதிரி ஒரு பாடசாலை ஏற்பாடு பண்ணி வித்யாரண்ய வித்யாபீடம்னு ஒரு
பாடசாலை ஏற்பாடு பண்ணி சில பேர்லாம் விசேஷமாக பாரத்வாஜ கோத்திரம் போதாயன சூத்திரம் அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர் வித்தியார்த்தி அவரெல்லாம் என்கரேஜ் பண்ண நல்லா நடத்தினான். அதில் படித்தவா இப்போ சில பேர் சடங்கம்லாம் பாராயணம்லாம் பண்ணிட்டு வர. ஏஎஸ்ட அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அவள் பரிவாரத்துக்கு சஷ்டியர்த்த பூர்த்தி நடந்தபோது சஷ்டியர்த்த பூர்த்தி ட்ரஸ்ட்டுங்கிறதுக்கு அவள் அனுமதி கொடுத்து சஷ்டியர்த்த பூர்த்தியை கொண்டாடணும்னு அவள் எல்லாம் பக்தாள்லாம் கேட்டுட்ட போது சொல்லணும்னா வேத பாஷ்யத்துக்கு ஏதாவது பண்ணுங்கோ, அதுக்கு நிலம் எழுதி வைக்கிறாங்க, நிலம் எழுதி வைங்கோன்னு சொல்லி இந்த வினோபாபாவை மூமெண்ட் அப்போ நடந்துட்டு இருந்தது. பூமிதான் இயக்கம் இது நிறைய பேர் தஞ்சாவூர் ஜில்லா, கிருஷ்ணாபுரம் ஜில்லா, தங்கவரம் பல ஊரில் அவள்லாம் நிலங்கள்லாம் எழுதி வச்சு அந்த ட்ரஸ்ட்டு இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. அது மூலமாக வித்யாரண்ய சுவாமிகள் வேத பாஷ்யம் எழுதினார். வேதாந்த பாஷ்யம் எழுதுறது ஆச்சாரியார், வேத பாஷ்யம் எழுதுறது வித்யாரண்ய சுவாமிகள். அந்த வித்யாரண்யர் எழுதின பாஷ்யத்தை படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஸ்டைபண்டெல்லாம் கொடுத்து திருவாரக்காவலில் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் நிறைய பேருக்கு அந்த பாஷ்யத்தை ஜெகத்குரு வித்யாஸ்தானம்னு பேர். அது அங்கே கூட இந்த பண்டிதராஜ் அவரும் சாமி தான் தர்க்க சாஸ்திரத்தில் ரொம்ப விசேஷமாக படித்தவர். எஸ்ஆர்கே சாஸ்திரம் அவரும் சாமவேதி, இவாப்பா சாமவேதி, வேதமும் சாஸ்திரம் படித்தவா சாமவேதத்தை நிறைய பேர் இருந்திருக்க. அவர் சாஸ்திரத்தில் தர்க்க சாஸ்திரத்தில் நல்லா படித்து பண்டிதராஜன் இருக்கார். இந்த திருவானக்காவில் வேத பாஷ்ய பாடசாலை நடந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நடுப்புற விட்டு போயிடுத்து. சாமவேதத்தில் ஒருத்தர் வந்துட்டு இருந்த மேட்டூர் சைடு ஒருத்தர் வந்து பாஷ்யம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போது நிறைய பேர் படிக்க ஆரம்பித்து இந்த முல்லவாசல் சாஸ்திரிகள் ஒரு 10-15 பேர் வேத பாஷ்யத்துக்கு தயார் பண்ணி, ஆக வேத அங்கத்துக்கு உண்டிலையும் வேத பாஷ்யத்துக்கு பல இடத்துலையும் ஏற்பாடு பண்ணி ஷடங்கோ வேதோ தியேயோ ஜேயஸ்ட நிஷ்காரணேன, அது ஒரு திரவியத்தை எதிர்பார்த்தோ வேற எதையோ எதிர்பார்த்தோ இல்லை, சுதர்மங்கிற அபிப்பிராயத்தோடு இந்த ஷடங்கத்தை சேர்த்து அத்தியனம் பண்ணிட்டோம். அதில் இந்த வேதங்களில் வேதானாம் சாமவேதோஸ்மின்ட்டு பகவத்கீதையில் விசேஷமாக இதை பற்றி சொல்லியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா. அந்த சாமவேதம் இந்தியா முழுக்க இருந்திருக்கு. பிரச்சாரத்தில் பெங்காலிகள் நிறைய பேர் சாமவேதிகள். அந்த பெங்காலிகள் முகோபாத்தியாயா, கர்கோபாத்தியாயா, சட்டோபாத்தியாயா, அதான் சுருக்கி முகாத்தியெல்லாம் வச்சுருக்கேன். அங்கே ஒரு பேரையே கூட சுருக்கிடுறாரு சிவம் இந்த வெளிநாட்டில் பேர் வச்சு போடுறாங்க சொல்லுவோம். இவ கங்கோலியில் கங்கோபாத்தியாய உபாத்தியாய சாமவேதிகள். பெரியவா வந்து சங்கர நாராயண ஸ்ரோதிகள் ஒருத்தர் திருச்சியிலேருந்து ஆர்இசியில் அங்கே வாத்தியாராக சாமவேதம் படிச்சுட்டு ஹிந்தியும் தெரியும். அதனால் அவரை கல்கத்தா கழிச்சு சாமவேதத்தை பெங்காலிகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னார். சில பேர் படித்தா அவனில் 2 பேர் நம்ம மடத்திலேயே அடுத்து சம்மந்தப்பட்ட பாடசாலையிலேயே வாத்தியாராக இருக்கார். வாமன் குமார் சேட்டர்ஜி, ககன் குமார் சேட்டர்ஜி 2 பேர். இது வடக்க சாமவேதம். அது பெங்காலியில் சாமவேத புஸ்தகம் போட்டிருக்கேன். அது ஏதோ காரணம் குறைஞ்சி போயிட்டு மறுபடியும் அந்த சம்பந்தம் பெரியவாபூர்வமாக அங்கே ஏற்படுத்தி வச்சுருக்கேன். இங்கே நம்ம ஊரில் சாமவேதம் விசேஷமாக பிரச்சாரத்தில் இருந்துட்டு வருது. நிறைய சாமவேத பாடசாலைகள் இருக்கிறது. அந்த சாமவேதத்தை சாமவேதிகள் மத்தியிலையும் இன்னும் பொது ஜனங்கள் மத்தியிலையும் சொல்கிறதுக்காக இந்த சாமவேத சபா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. லௌகிகளுக்கு இந்த வேதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, வைதிக மத்தியிலையும்
மறுபடியும் வேதத்தை ஒன்றும் ஞான ரீதியாகவும் அனுஷ்டான ரீதியாகவும் எப்படி வளர்க்கறது? ஒரு வேதம் படித்தவர் ஒரு 2 வேதம் படிக்கிறாருன்னா உற்சாகப்படுத்துறாரு. அப்படித்தானே பேர் வந்திருக்கு. திவேதிங்கிற பேரெல்லாம் அப்படித்தானே, சதுர்வேதி, இந்த பேரெல்லாம் அதனுடைய காரணம் தான். இவாழ்லேயே படிக்கிறேன், டபுள் டிகிரி சிஸ்டம்ங்கிறா, இன்ஜினியரிங் பிஏங்கிறா, அதெல்லாம் இருக்கு. ஸ்வசாக்கேங்கிற ரீதியில் நேச்சுரலாக பேட்டன்ட் பண்ணியிருக்காரு நம்ம கண்ட்ரியில். நாலெட்ஜை இவா இருக்கிறீர்கள், இவா போதாயனக்கலா, இவா திராட்சாயனம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு சம்மந்தப்படுத்தி ஒரு நாலெட்ஜை ப்ரெசர்வ் பண்ணுறது, ஒரு சிஸ்டத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ட்டு ஏதோ ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. இப்போ இந்த மஞ்சள் எலுமிச்சம்பழம் அதெல்லாம் யாருக்கு நம்ம யாருக்கு அதிகாரம்னு பேசியிருக்கோம். இருக்கு சில விஷயத்தில் அவன் முந்திக்கிறா, யார் முன்னாடி போய் அதில் முயற்சி பண்ணுறாளோ அப்படின்னு இருக்கு. அது வேறு. இதில் நம்ம ஊரில் இந்த படிப்பை தான் படிக்கணும். வேதம் இவெல்லாம் பிரம்மாலாம் வேதம் படிக்கலான்னாலும் சாக்கா படிக்கணும். சாக்காரண்டன்னு பேர். இதை தாண்டி வேத முதல்ல படிச்சிடக்கூடாது. சாமவேதிகள்லாம் யஜுர்வேதம் படிக்கணும்னா சாமவேதம் படித்தப்பறம் யஜுர்வேதம் படிக்கணும். ரிக்வேதிகள்லாம் அதுக்கு அதை படிச்சுட்டு அப்புறமா யஜுர்வேதம் படிக்கணும், ஆசிரியர் படிக்கணும். இந்த மாதிரி படிக்கணுங்கிறதும் முன்னாடியே ஒரு மாதிரி வழி காமிச்சிருக்காரு. அதே மாதிரி படித்த வேதத்தை ஞாபகமாக வச்சுக்கணும். இப்போ தானே இங்கே இருந்தெல்லாம் இந்த கோகுல் சமாச்சாரம்லாம் இருக்கு. அந்த காலத்துலேருந்து அது எங்கேருந்து பஞ்சாயத்து எடுத்து கொடுத்தா சொல்லணும். அது இப்போ கூட கல்லூரிக்கு வைக்கிறேன்னு சொன்னால் 29ஆம் தேதி நம்ம சொன்னோம். அது வேண்டாம், அது பல இடத்துல வச்சுட்டு இருக்கா. ருக்வேத சம்பந்தமாக அஷ்ட விகிருதிகள்னு இருக்கு. இப்போ யஜுர்வேதக்காரன்னா சம்ஹிதா, பதம், கிரமம், ஜட்டை, கனம், கனபாட்டிகள். அதுக்கப்புறம் லட்சணம் படித்தாருன்னா சலட்சண கனபாட்டி. அது இந்த ருக்வேதத்தை பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்தும் இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. மாதா, சிகா, ரேகா, துவஜா, கண்டா, ரதோ, கனா, 8 விகிருதிகள். இந்த யஜுர்வேதத்தில் இருக்கிறதுலேருந்தும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இன்னும் விகிருதிகள்னு பேர். அதாவது அக்னிமேலே புரோதித்தம்ங்கிறது பிரகிருதி. அதை எப்படியெல்லாம் பதம் பிரித்து சொல்றது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வைங்கன்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஞானத்தையும் வளர்க்கணும், வித்வான்களையும் போஷிக்கணும். ரெண்டும் வளரணும். ஞானம் மாத்திரம் வளர்ந்து அவரை கவனிக்காமல் இருந்தாலும் லாபம் இல்லை. மனுஷாவை கவனிக்கிறது மாத்திரம் நம்ம உத்தேசம் இல்லை. அது ரெண்டும் சேர்ந்து வளரணும். ஞானமும் வளரணும், வித்வான்களும் வளரணும். அவளும் திருப்தியாக இருக்கணும், சௌரியமாக இருக்கணும். அவள் மூலமாக சமுதாயத்துக்கு தெரிய வேண்டிய விஷயங்களும் தெரியப்படுத்தணும். அவளையே வச்சுருந்தாலும் இல்லை. அதில் யாருக்கோ படிக்கணும்னு ஆசை இருக்கோ அவளுக்கு யாருக்கு சொல்லித்தரலாமோ, எந்த விதத்தில் சொல்லித்தரலாமோ சொல்லித்தரணும். அந்த மாதிரி இந்த சாமவேத சம்பந்தமாக எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறது, சுரங்கள்லாம் இதில் முக்கியமாக இருக்குது. அஷ்ட பிராமணம் அது கும்பகோணத்தில் ராஜா பாடசாலையில் இப்போ வச்சு போட்டார். லட்சுமிகாந்த சர்மான்னு அவருடைய அந்த பாராயணங்கள்லாம் இப்போ கூட காஷ்மீருக்கு போய் எல்லாரும் சாமவேதக்காரெல்லாம் நிறைய பேர் போய் சாமவேத பாராயணம் பண்ணிட்டு வந்தார். 3ஆம் வருஷம் ருக்வேத ஹோமம் பண்ண 10,552 மந்திரங்கள் சொல்லி ஹோமம் பண்ணிட்டு வந்தார். சமிதா ஹோமம். போன வருஷம் யஜுர்வேதத்தை ஜட்டா பாராயணம் பண்ணிட்டு வந்தார். இந்த வருஷம் சாமவேத பாராயணம் இஷ்டி நிறைய அக்னிஹோத்திரெல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தார். கச்சேரியும் பண்ணிட்டு வந்தார். சாமவேத பாராயணத்தினாலே முதல்ல இந்த வருஷம் நான் 3ஆம் வருஷம் போயிருந்தா மேடையில் இவா தான் உட்காந்துருந்தா, யாரும் அங்கே இதுவாக இல்லை. இந்த வருஷம் 2-3 இடத்துக்கு போய் யூனிவர்சிட்டி அந்த ஆர்இசியில் என்ன இருக்காது, இன்னொரு இடத்துல போய் 3 இடத்துல
கச்சேரி போய் பண்ணிட்டு வந்தேன். வீண கச்சேரி, பாட்டு கச்சேரி, அது மாதிரி பாட்டு இல்லை, வாத்தியங்கள் மாத்திரம் தான் சொல்லியிருந்தோம். அப்போ அது மாத்திரம் இப்போ சரியாக இருக்கும்ட்டு வாத்தியங்கள் கச்சேரி பண்ணிட்டு வந்தேன். அது மாதிரி சாமவேத பாராயணம் பண்ணிட்டு வந்தேன். இந்த காஷ்மீரி பண்டிட்டுங்கிறவ நிறைய பேர் கிருஷ்ணயஜுர்வேதத்தை சேர்ந்தவ, சில பேர் சாமவேதத்தை சேர்ந்தவ. அவ கிருஷ்ணயஜுர்வேதத்துலேயும் லௌகாட்சின்னு ஒரு ரிஷி, ஞாபஸ்தம்பர் மாதிரி லௌகாட்சிங்கிற ஒரு ரிஷி, அந்த ரிஷியை சேர்ந்தவ அவன். அவன் சொன்னபடி பூனெல்லாம் போடுறான். லௌகாட்சி ரிஷ சூத்திரம்ட்டு அதுவும் மறுபடியும் அச்சு போட்டு படத்துலேருந்து சொல்லி திருப்பதி யூனிவர்சிட்டி மூலமாக அச்சு போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கு. லௌகாட்சி ரிஷ சூத்திரம் எத்தனை வயசில் போடணும், இந்த மந்திரங்கள்லாம் சொல்லணுங்க, அதெல்லாம். அதில் சில பேர் சாமவேதத்தில் கோபில மகர்ஷிங்கிற சொல்கிறபடி இந்த கர்மாக்கள்லாம் அப்போ சம்ஸ்காரம்லாம் பண்ணுறோம். இப்போ நீங்கள்லாம் திராட்சாயனர் சொல்கிறபடி பண்ணுறேன். அவர்களில் கோபில மகர்ஷி, அதனால் இந்த சாமவேத பாராயணம் அங்கே வச்சது. இந்த மாதிரி இந்த ரூட்ஸு, வேறு ரூட்டெல்லாம் லௌகிகமாக சொல்கிறா, சில்க் ரூட்டு, இந்த ரூட்டெல்லாம் சொல்கிறா. நம்ம இதில் ரிஷிகளுடைய ரூட் என்ன, இதை முழுக்க கண்டுபிடிச்சி எங்கெல்லாம் யாரெல்லாம் இருந்திருக்கா. இப்போ ஒரு புஸ்தகம் பார்த்தோம், அந்த இன்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமாக பெரியவா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அது நடந்துருக்கு. வித்யாரண்ய விஷயமாக ஒன்று ஆரம்பித்தா ஷடங்கத்துக்காக வித்யாரண்ய வித்யாபீட்டம்ட்டு, இன்னொன்று ஆரம்பித்தா உட்டங்கித வித்யாரண்ய ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பித்தா. இந்த பழைய சபாநாயகம் எல்லாரும் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இங்கிலீஷ் அர்த்தத்தோடு போடணும்னு சொல்லி அது வேலை ஒன்றும் நடந்துட்டுருக்கு. 5-6 புஸ்தகம் வந்துடுத்து, இன்னும் வேலை நடந்துட்டு இருக்காது. முதல் புஸ்தகம் பெரியவா இருக்கும் போதே வந்துடுறது. அதில் பெரியவா என்னென்ன மாதிரி போடணும்னு சொல்லியிருக்கா, அது மாதிரி போட்டுருக்கா. ஒன்றும் ஒரு டீம் இருக்குது, பண்ணிட்டு இருக்கா வேலை. அதில் ஒரிசாவில் நினைக்கிறேன், அதில் சாமவேதத்தில் ஆருணி சாக்கா அப்படின்னு ஒரு சாக்கா படித்தவாளுக்கு ஏதோ பூமி கொடுத்துருக்கேங்கிற மாதிரிலாம் வருது. இப்போ கேள்விப்படல அந்த சாக்காயை பற்றி. இப்போ ஜெய்மினி சாக்கான்னு கேள்விப்படுறோம், ராணாயணியம் சாக்கா கேள்விப்படுறோம், கௌதமம் கேள்விப்படுறோம். இந்த 3 தான் இப்போ பிரச்சாரத்தில் இருக்குது. ராணாயணியை ஆந்திராவில் பிரச்சாரம் பண்ணியிருக்க, ஜெய்மினி சாக்கா கோகூர் மக்கரை போட்டு அவள் எல்லாரும் மன்னார்குடி பக்கத்தில் அவள் பண்ணியிருக்கான். கௌதமம் தான் பிரச்சாரத்தில் நிறைய இருக்குது. இந்த ஆருணின்னு ஒரு சாக்கா இருந்திருக்குன்னு தெரியாது. டாக்குமெண்டேஷனுங்கிறது இருந்தால் நமக்கு பேராவது தெரியுது. இல்லைன்னா நம்ம சொல்கிறது சஹசிரவர்த்தமா சாமவேதான்னு சொல்கிறோம். அது சஹசிரங்கிறது இப்போ 1000 நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் சரியானபடி நம்ம கவனிக்கலைன்னா 1000ங்கிறது நிறைய சாக்கை அப்படிங்கிறது 1000ன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவார். பேர் கூட நம்ம தெரிஞ்ச வச்சுக்கலன்னா சாஸ்திரங்கிறது உபலட்சணம். உபலட்சணம்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேருங்கிறது 15 பேரும் நிறைய பேர் தான், 150 பேரும் நிறைய பேர் தான். அந்த மாதிரி சஹசிரங்கிறது எண்ணிக்கையாகவும் இருக்கலாம். சஹசிரங்கிறது ஏதோ நிறையங்கிறத சொல்கிறதா போயிடுவோங்கிற அளவுக்கு ஆகிடும். நம்பர் சரியாக நம்ம பேரெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னா. சஹசிரம் வர்த்தந்தே ஜெகதி விபுதாக க்ஷுத்ரபரதாக நமன்னே சுப்னேவா ததனுசரணம் தத்கிருதபலம் ஹரி பிரம்மாதீனாமபி நிகடபாஜாமசுலபம் சிரம் யாசே சம்போ தவ சிவபதாம்போஜ பஜனம். அங்கே சஹசிரம்னா சஹசிரம் 1000 தெய்வம் இருக்காங்கன்னா 1000 அர்த்தம் இல்லை, அதிகமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சாக்கே சஹசிரவத்மா சாமவேதாங்கும் போது 1000. அதனால் எவ்வளோ விஷயங்கள் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் சேகரணம் பண்ணி வச்சா மறுபடியும் சௌரியங்களும் மனுஷாலும் கிடைக்கும்போது அதை மறுபடியும் உதாரணம் பண்ணுறதுக்கு, பிரச்சாரத்துக்கு கொண்டுறதுக்கு அது சௌரியமாக இருக்கும். அப்படி தான் இந்த சாமவேதம் பெங்காலில் பெரியவா மூலமாக பிரச்சாரத்துக்கு வந்திருக்கு. அப்படி தான் அதர்வ வேதம் குஜராத்திலேருந்து இங்கே பிரச்சாரத்துக்கு வந்திருக்கு. இப்போ அதர்வ வேத பாராயணமும் வச்சுருக்காரு. அது கூட ஒரு இதில் பார்த்தோம், சாமவேதம் இங்கே பண்ண சொன்னோம், அது இன்னொரு இடத்துல பண்ண சொன்னாங்க.
அதர்வேத பாராயணம். சாமவேதம் பாராயணம் பண்ணுற இடத்துல ஏதோ தனியாக இருக்கணும்னு ஏதோ ஒரு புஸ்தகத்தில் பார்த்தோம். அதில் என்ன இருக்குது, போதாயன தர்மசூத்திரத்தில் சாமவேதம் பண்ணுற இடத்துல அவாதம் பண்ணணும் அப்படி இருக்கும். அது அதாவது நல்ல சோழங்கள்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லணுங்கிறதுக்காக விட்சேபம் கூடாது எதுக்கோ உத்தேசித்து சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு அதை சம்பூர்ணமாக சமக்கிரமாக சொல்லணுங்கிறதுக்காக எந்த ரீதியிலையும் அதுக்கு ஒன்றும் விட்சேபங்கள்லாம் இல்லாமல் துல்லியமாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சாமவேதத்தை பிரச்சாரத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சி. இங்கே இந்த இன்னொருத்தர் வந்தால் இங்கே காலம்புரை அனக்காவூர்னு ஒரு ஊரில் இருந்து, இந்த அனக்காவூர் செய்யார் பக்கத்தில் இருக்கு. அவன் ஒரு பத்ததியில் சொல்லிட்டு வந்துருப்பாப்போம் சாமவேதத்தையே அனக்காவூர் பாட்டம். அதான் அது பாட்டம் அதுக்காக சொன்னேன். அது அதே மாதிரி திருவானக்காவில் அவன் வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஊரில் 3 பாடம் என்னென்ன திருவானக்காவூர் ஒன்று, திருவம்புதூர், கோணையெல்லாம் ஒன்று தான். அனக்காவூர் பாட்டம். அனக்காவூர் பாட்டம் என்ன வித்தியாசம்? ஸ்வரத்துல கொஞ்சம் நீட்டி கீட்டி ஆலாபனம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. யாருக்கு? அனக்காவூருக்கு. ஒரு தொங்குடி ஸ்வரம் மாதிரி இருக்கும். யாருக்கு? இந்த திருவம்புதூர் கடை இதுக்கெல்லாம் சாதாரண கௌதம சாக்க சொல்றவா ஒரே லைன்ல போயிட்டேன். அது இது அந்த மாதிரி ஸ்வரங்கள். ஸ்வரங்களும் வேதாத்தியனத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியம். யஜுர்வேதமோ ருக்வேதமோ எது இருந்தாலும் ஸ்வரம் மாறினா அர்த்தம் கூட மாறி போய்ட்டு என்று கதைகள்லாம் சொல்கிறேன். இந்த யஜுர்வேதத்தை ஒரு கதை சொல்லி ஒரு ஸ்வரம் மாற்றி சொல்கிறதுனால அர்த்தமே மாறி போய்ட்டுருதுன்ட்டு அந்த அளவுக்கு ஸ்வரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ருக்வேத இலக்கணால சொல்லிவிட்டு சாமகானம் ரிங் மாதா சாம பிதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சாமத்துக்கு எத்தனை பிரகாரம் இருக்கு அதையும் சொல்லி காமிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதான் பலவிதமான காலங்கள் இருக்கு. அது காலங்களை இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் வசதியோட சொல்லித்தரோம். விஷயம் இருக்குன்னு இருந்தாலும் அந்த விஷயம் போய் சேர வேண்டிய வேலைக்கு போய் சேரணும். அதுதான் எல்லா அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற பொறுப்பையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். அது மாதிரி விஷயத்தையும் கொடுக்கணும். ஒன்றும் சௌகரியமாக தரப்பி நம்ம சொல்லிடலாம். ரொம்ப நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதில் விஷயங்கள் லௌகிகமாக இருக்கிறவங்க சொல்லணும்னா எப்படி, ஸ்லோகம்னா என்ன, எங்கே வைக்கணும், என்ன சொல்லணும் தான். அதே மாதிரி காமியம்ங்கிறது இப்போ முக்கியமாக போயிட்டு ஹோமத்துலேருந்து ஆரம்பித்து சொன்னோம். ஆசீர்வாத பద్ధதி என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி என்ன வேதத்தை போஷிக்கிறவாங்கிறதா ஒவ்வொரு காரணத்தினால இது ஒரு சயின்ஸு நினச்சி பண்ணுறவா, சம்பிரதாயம் நினச்சி பண்ணுறவா, தாத்தாக்கு பிடிக்கும் அப்பாவுக்கு பிடிக்கும் நினச்சி பண்ணுறவா, இது நம்மளுடைய ஸ்வதர்மம் நினச்சி பண்ணுறவா, இது மாதிரி மொத்தத்தில் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் விஷயத்தை சொல்லி பிரதிபத்தின்னா நம்பிக்கை. இவருக்கு ரொம்ப பிரதிபத்தின்னா நம்பிக்கை, விசுவாசம். பிரதிபாதனம் தெளிவுபடுத்துறது, விரிவுரையாளர் பிரதிபாதனம். பிரதிபத்தியத்தை அடையலாம். 3 வேணும். பிரதிபத்தி, நம்பிக்கை, ஃபெய்த்துங்கிறது 2 விதம். ஆச்சாரியார் அந்த காலத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது மண்டலவேஸ்வருடைய ஆற்றுக்கு போனார். அவராகவே போனார். அவர் அன்னைக்கு அது அப்புறம் உட்காந்து சாஸ்திரார்த்தம்லாம் ஆச்சு. சாஸ்திரார்த்தம் ஆகும்போது பிரம்மாவனுடைய அவதாரம்னு அவர் சொல்லுவார். அந்த அம்மா சரஸ்வதியினுடைய அவதாரம். அந்த ஆற்றுக்கு வெளியில கிளிகள்லாம் உட்காந்து அடையாளம் எப்படின்னு அடையாளங்களும் முக்கியம். அதை பொறுத்து தான் சௌரியமா அசௌரியமான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடையாளங்கள்
என்ன ஒரு நேபாள் போயிருந்தோம், இவாளோட போயிருந்தது பெரியவாளோட. அப்போ ஒருத்தர் வந்துட்டே இருந்தேன், கிட்டக்கு வருவேன், குங்குமம் வாங்கிக்க மாட்டேன், ஒரு திரும்பி போயிடுவேன். 2 முறை எப்படி வந்து போயிருந்தேன், ஏதோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு தோணித்தேன். கிட்டக்கு தர்சனத்துக்கு மாத்திரம் வராரு, இன்னும் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. வியாச குகான்னு ஒரு இடம் நேபாளில், இங்கே ஒரு குக்கிராமம் மாதிரி வியாசர் அங்கே இருந்தாருன்னு சொல்கிறேன். அப்புறம் கூப்பிட்டு விசாரிச்சு உள்ள வத்தி அப்படின்ட்டோம். அப்போ தர்மசாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் குக்கிராமத்துலேயும் எப்படி பாருங்க இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். ஏதோ பார்க்கணும் இருக்கு, சரி ஏதோ விருத்தி இது ஒரு கேட்டு பார்ப்போம். ஏதோ அவர்களும் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கார், இது வாங்கிக்கலாம் வாங்கிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் சாஸ்திரங்கள்லாம் எப்படி அது போய் இந்த மண்டல விஸ்வாசத்துக்கு அடையாளம் எப்படி அது விஷயத்துக்கு சொன்னேன். இங்கே வேண்டாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், வேணுங்கிறதுக்கு கிளிகள்லாம் இருக்கு. அந்த கிளிகள் சாஸ்திரார்த்தம் பண்ணிட்டு இருக்கு. ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கனாயத்தில் அவேகிதன் மண்டல விஸ்வமோகா. என்ன அடையாளம், வாத்துக்கு அடையாளம் என்னென்ன, மாடியான்னு சொல்ல கிராமமாக இருந்தா வேறு சொல்லுவா, கிணத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவா, ஒவ்வொரு அடையாளங்கள் உண்டு. அந்த மாதிரி இவர் மண்டல விஸ்வ ஆத்துக்கு என்ன அடையாளம், கிளிகள் எங்கே சாஸ்திரார்த்தம் பண்ணிட்டு இருக்கு. என்ன சாஸ்திரார்த்தம்? ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம். ஒரு விஷயத்தை நம்ப ஸ்வதா பிரமாணம், தானாகவே நம்புறோம். இவர் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக நம்புறோம். அது வேற ஒன்றும் நம்ம விசாரிக்கிறது இல்லை. வேதத்தை நம்புறோம். ஆப்த வாக்கியம் சப்தா, வேதங்கிறது ஆப்தமா இருக்கு. ஆப்தஸ்து யதார்த்த வக்தா. ஆப்தம்னு சொன்னா இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றது. ஸ்வத பிரமாணங்கிறது தானாவே பிரமாணம் நம்புறது. பரதா பிரமாணம், ஒரு விஷயத்தை சொல்ற விசாரிச்சு அப்புறம் மேற்கொண்டு இது இப்போ சொல்கிறாலே ட்ரஸ்ட், அப்புறமா நம்ம போகலாம் மேற்கொண்டு ஏதோ சொல்கிற வெளிநாட்டு உறவு அது மாதிரி இதில் முதல்ல டெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் டெஸ்ட் பண்ணுறது, முதல்ல நம்புறது, அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு ஏதோ சொல்கிறேன். ஆமாம், முதல்ல நம்புறதுன்னு ஒன்று சொல்கிறேன், அப்புறமா ஏதோ சொல்கிறேன். அந்த மாதிரி சொத பிரமாணம்னா முதல்ல நம்புறது. பரத பிரமாணம்னா சுற்றி எல்லாம் பார்த்து நிர்தாரணம் பண்ணிக்கிறது. தூணா நிகன நியாயம்னு பேர். தூண் இருக்குன்னா அதை ஆட்டி பார்த்து ஸ்திரமாக இருக்காங்க. அந்த மாதிரி அந்த மண்டல மிஸ்ராத்துக்கு போய் சாஸ்திரார்த்தம் பண்ணி ஜெயிச்சு அவரையும் ஞான மார்க்கத்தில் கூட்டின்னு வந்து அவள் தான் சுரேஸ்வராச்சாரியார் மண்டல மிஸ்ரர் தான். அந்த மாதிரி சாஸ்திரார்த்தங்கள் எல்லாத்தையும் சில பேர் நம்பிக்கை இருக்கிறவளுக்கு அது நாலெட்டு கொடுக்கணும், நாலெட்டு இருக்கிறவளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த சாஸ்திர விஷயங்கள் வேத விஷயங்கள் எல்லாத்தையும் வித்வான்களையும் புதுசாக இப்போ சில பேர் லட்சணம் படிச்சிருக்கா, சில பேர் வாஷ்யம் படிச்சிருக்கா. இது மாதிரி மேல்மேல் நிறைய வேத சம்பந்தமாக ருக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ வேத சம்பந்தமாக பாராயணங்களும் நிறைய நடந்து பாராயணத்தினுடைய விஷயத்தை பிரதிபத்திங்கிறதுக்காக அதை சொன்னேன். சொத பிரமாணம் பிரதிபாதனம் விஷயம் நிறைய இருந்தும் எடுத்து சொன்னாதான் கரபதர சமானம் பிரேட்ச திருஷ்டியா பிரதீட்சியா. இந்த நெல்லிக்காய் மாதிரி கையில் இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி அப்படியே தெரிஞ்சது, ஸ்பஷ்டமாக புரிஞ்சதுங்கிற அது மாதிரி சந்தேகம் இல்லாத விதத்தில் அவளுக்கு விஷயங்களை எடுத்து சொல்கிறதும் தேவையாக இருக்குது. பிரதிபாதனம் பிரதிபத்தியத்தை அடையலாம். மோட்சங்கிறது அடையிறதுக்கு இதெல்லாம் அர்த்த ஞானம் அனுஷ்டானம் எல்லாம் முக்கியம். அந்த ரீதியில் இங்கே பெங்களூரில் கல்யாணபுரியில் சாமவேல சபா பண்ணிருக்கு. மேலே இது மாதிரி வேறு ஊர்லேயும் இங்கெல்லாம் போய் இந்த சாமவேதத்தை பிரச்சாரம் இப்படிலாம் பிரயோகங்கிற ரீதியிலையும் பிரச்சாரம் பண்ண கிரஸ்தா வந்தீங்க. அந்தந்த காலத்தில் எங்கே பிரம்மோத்சவம் இப்போ மாயவரத்தில் இவாளெல்லாம் பாராயணம் நடத்துகிற தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் இங்கே வள்ளலார் கோவில் இது மாதிரி மாம்பழத்தில் நித்தபடி
கோமல் சாஸ்திரிகள் மூலமாக ஒரு 10-15 பேர் நித்தியப்படியே பாராயணம் பண்ணிட்டு வர மாதம் சம்பாவனை எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். முதல்ல ஒரு இதுவும் ஆரம்பிச்சது நல்லா இப்போ விழுந்துருக்கு. இதெல்லாம் பாடசாலை நடத்திட்டுருக்கா இவா குடும்பம் மூலமாக அம்பத்தூரில். இது மாதிரி இந்த இப்போ திருச்சி பக்கத்தில் சாமவேதீஸ்வரர் கோவிலில் இப்போ இந்த வருஷம் பாராயணம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாமவேத சம்பந்தமாக பாராயணங்கள், பிரவச்சனங்கள், பிரயோகங்கள் இதெல்லாம் நிறைய சாமவேதத்தினுடைய பிரசஸ்தி பெருமை எல்லாருக்கும் போய் தெரிஞ்சு அது மூலமாக வேதானாம் சாமவேதோஸ்மிங்கிற அந்த பகவான் பரமாத்மா சொன்ன விஷயம், கிருஷ்ணர் சொன்ன விஷயத்தில் சாமவேதத்துக்கு எல்லாரும் சேவை பண்ணுறதுக்கு எல்லாரும் வேலை முடிஞ்சுட்டு எல்லாரும் சேர்ந்து கலந்து பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு சாமி. இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் பெரியவா பூர்த்தியா 2 நாள் 12 போகாம உட்கார்ந்து போதான் ஒரு சந்தஸ் நடந்தது. ரிக்வேதத்துல சஸ்திரத்துல பூர்வ பாகம் ஒரு சந்தஸ், உத்தர பாகம் ஒரு சந்தஸ். ரொம்ப கஷ்டம். ஒரே சந்தஸ்ல வந்தாலே சொல்றதுக்கு கஷ்டப்படுறோம். ரொம்ப 2 லைன்ல பூர்வ பாகம் ஒரு சந்தஸ், உத்தர பாகம் ஒரு சந்தஸ் வாழகியத்துல வர்றது. அதை ரிக்வேத காலம்லாம் அபியாசம் பண்ணணும். எல்லாரும் பயப்படுவா. பொதுவா யாகத்துல பௌத்திரத்துவம் பண்ணணும்னாக்க எங்களுக்கு பழக்கம் இல்லை. ரிக்வேதம் பூர்ணமா தெரிஞ்சவாளே யாகத்துல வாழகையை சொல்றதுக்கு பயப்படுவா. ஏன்னா மாறி மாறி வர்றது. பிரிவா என்ன பண்ணிவிட்டா, இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை சுலபப்படுத்திட்டா. அந்த வாழகையை சஸ்திரத்தை பூர்த்தியா பிரிண்ட் பண்ணி அப்படியே ஸ்கிரீன்ல ஓடித்து. இப்ப அப்படி சாமவேதத்துக்கு பண்ண போறோம். அப்படியே ஸ்கிரீன்ல ஓடித்து. அது 2 நாள் சதஸ். நிறைய டைம் இருந்தது. குழந்தையெல்லாம் கையில வச்சுட்டா 5 நிமிஷம் சிரமப்பட்டா 6வது நிமிஷம் அங்க கிட்டத்தட்ட 110 ஹோதாக்கள் தயாரானா டெக்னாலஜி யூஸ் பண்ணி. भगवान् वेङ्कटयेव दैवदन्नः श्री श्रीनिवास परदेवम्. பெரியவா பகவான் சொன்ன கீதையினுடைய வாக்கியத்தை சொல்லி பெரியவா பூர்த்தி பண்ணா சுவாமிகிட்டேருந்து நேர பிரசாதம் வந்துருது. இந்த சபாங்கத்வேன பகவான் ஆமோதிச்சுட்டார். திவ்யம் வேவேராபஹ உபேயத்வா ரோதாசி தாவா தாமானுப்யதா தேஜுஷ்மாத் பிரதிவேஜதத்ரிவஹ. ஆமா अग्निन्दूतं प्रणीमहे होतारं विश्ववेदसम् अद्य यज्ञस्य सुक्रतुम्. இந்த மந்திரத்தை சொல்லி அதான் நடப்பட்டு அப்போ இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கோஆப்ரேஷன் கோஎக்ஸிஸ்டன்ஸு எல்லாமே அவனுக்குள்ள வரும். எல்லாமே வரும். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? ஓம் அயோ
சின்னாரியம் வீர அப்பா அப்பா ஐயோ தேவா அடுத்தது சொல்லுங்க. இது முதல் சாமத்துல புராணஸ்தோமதாரையாங்கிற வரிக்கு கானம் இப்படி இருக்கு. ரெண்டாவது சாமத்துல இது ரெண்டாவது சாமத்துல போகும்போது முதல்ல ஸ்தோபம் வந்து அப்புறம் இருக்கு பதம் வருது. யா இந்த மாதிரி பாருங்க, புனா புனானஹா புராணஸ்தோ மதாரயா அப்படின்னு ரெண்டு பதமா அங்க பிரிஞ்சது. அது வேற சுரங்கள்ல வந்து இது வேற சுரங்கள், இது பிரதம சுரத்துல வருது. மூணாவது சாமி சொல்றேன் இப்போ. புனானஸ்தோ மதாரயா. மூணாவது சாமத்துல இந்த ஒரு பாதம் ஒரே பதமாக இருக்கு, ஆனா 4 சுரம் 5 சுரத்துல இருக்கு கீழே. நாலாவது சாமத்தில் விடும் பொழுது 4 சுரம் 5 சுரம் தான், ஆனா பாக்கி மாறுறது. புனானஸ்தோ மதாரயா. பாதி வரல, இந்த சைடு இருக்கு, சைடா இருக்கு. சரி சரி. இந்த அஞ்சாவது சாமத்துல அந்த முதல் பாதத்தை சொல்லி காமிக்கிறோம். ஆயே போனா போகும்பொழுது இதே 2 பதமா வருது. இங்க வந்து ஆயி பூனாக நாஸ்தோ மாதாரையா 3 பதமா இருந்தது. ரெண்டாவது சாமத்தில் விடும்போது 2 பதமா தான் இருக்கு, ஆனா வந்து வேற சுரம் மாறுறது. புனானஸ்தோ மாதாரயா போபாசோபா. இப்படி 2 பதமா இருக்கு. புனானஸ்தோ மாதாரயா. அடுத்தது 7ஆம் சாமத்துல புனானஸ்தோ மாதாரயா. போகிற ஒரு ஸ்லோகத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி மாறி வந்திருக்கு. 8ஆம் சாமத்துல ஒரே பதமா வருது. இதே புனானஸ்தோ மதாரியாங்கிற ஒரு பாதம். புனானஸ்தோ மதாஹா அடுத்த பதத்துல போய் டச் பண்ணிட்டு வேற அடுத்த 2வது பாதத்தினுடைய ஜாயிண்ட் ஆயிடுறதுல பதம்
இங்கே பரிமாறி இருக்கு. இந்த பக்கத்தில் தவக பரிமாறி 2 பதமும் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கு. முதல் பாதத்துடைய 2 அக்ஷரம் பின்னாடி 2வது பாதத்தினுடைய முதல் 2 அக்ஷரங்கள் சேர்ந்து வந்திருக்கு. 9 சாமம் இப்போ பூனானசோ மாதா ராயா. இது வந்து 3வது சாமம் போலதான் இருக்கு. ஆனா முதல்ல எழுத்து அந்த புனாங்கிற பூ அங்க ரஸ்வாட்சரத்துக்கு பதிலாக இங்க தீர்க்காட்சரமா மாறி இருக்கு. பூனானசோ. அதே 3வது சாமம் புனானசோ மாதா ராயா 3வது சாமம். ஆனா இந்த 9வது சாமம் வரும்போது முதல் அக்ஷரம் புனாங்கிறதுக்கு பதிலாக பூனா தீர்க்காட்சரமாக மாறி அதே ஸ்வரத்துல வருது. பூனானசோ மாதா ராயா. 9வது சாமம். 10வது சாமம் புனானசோ மாதா ராயா. இது 3 சுரங்கள்ல வருது. திருத்திய சுரம், சதுர்த்த சுரம், மந்திர சுரம் அப்படிங்கிற 3 சுரங்கள்லயும் இந்த பாதமானது மாறி வந்துட்டு இருக்கு. அதுக்கு 11வது சாமம் புனானசோ மாதா ராயா ஓஹா ஓஹா ஓஹாயே அப்படிங்கிற ஸ்லோகத்தோட சேர்ந்து மந்திர சுரத்திலையும் அதிஸ்வாரிய சுரத்திலையுமாக இந்த 11வது சாமமானது வருது. 12வது சாமம் ஓ அப்படின்னு முன்னாடி பல ஸ்லோகங்கள் வந்து அதன் பிறகு நெருப்பதமானது முதல் பாதம் வருது. இது 12வது சாமத்துல. 13வது சாமம் ஓ ஹோ இதுல வந்து முதல்ல அதுல ஓ ஹோ வா ஓ வா அப்படிங்கிற சோமா இருந்துச்சு. ஓ ஹோ வா ஓ வா அப்படின்னு சோமம் மாறி வருது. அதே பதங்கள் இருக்கு பதங்கள்லாம் அப்படியே தான் வருது. அதுக்கப்புறம் 14வது சாமம் ஹா ஓ அப்படின்னு இது வந்து 14வது சாமம். இதுக்கு வந்து பிளவகான்னு பேரு. இந்த நதியில ஓடம் எப்படி ஓட சாமம்னு சொல்லுவாங்க. ஓடம் வந்து அந்த அலையெல்லாம் இல்லாம லேசா இருக்கும் பொழுது அந்த ஓடம் இப்படி 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 சாஞ்சு சாஞ்சு ஆடி போகும். அது மாதிரி மேல் சுரம் கீழ் சுரம், மேல் சுரம் கீழ் சுரம், திதிய சுரம் மந்திரஸ்வரம், திதிய சுரம் மந்திரஸ்வரம், இப்படி அக்ஷரம் மந்திரம் முதல்ல எடுத்து வந்து திதிய சுரத்தில் இருக்கும், கடைசி அக்ஷரம் மந்திரஸ்வரத்தில் இருக்கும், நடுப்புறலாம் வரி சுரங்கள் தான் இருக்கும், ஆலாபனை தான். இப்படி இந்த ஓடம் போற மாதிரி இருக்கும். அதனால ஓட சாமம் சொல்லி பிளவகான பேரே இப்படிதான், பிளவகான பேரு ஓட சாமம் சொல்லி பெரியவா ரொம்ப ரசிச்சு கேட்பா அந்த சாமத்தை. இது 14வது சாமம். 15வது சாமம் புனானத்தோ இது எல்லாத்தையோட ரொம்ப மாறுபட்ட விதமாக வந்திருக்கு. இது வந்து 15வது சாமம். 16வது சாமம் யௌதாஜயம்னு பேர் இருக்கு. ஒன்னொன்னுக்கு பேர் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கௌரவம் பேரு 15வது சாமத்துக்கு. இது 16வது சாமத்துக்கு யௌதாஜயம்னு பேரு. இது பூனா
வந்து 4 பதமாக வந்திருக்கு. முதல் பாதத்துக்கு 4 பதம். இதுக்கு யௌதாரியம்னு பேரு. இதெல்லாம் வந்து யாகத்துல வந்து மாத்தியந்தின பவமானத்துல உபயோகப்படுறது. என்னுடைய விநியோகம் வந்து யஜ்யத்துல வந்து மாத்தியந்தின பவமானத்துல இருக்கு. இங்க பிரயோகத்துல வந்து இங்க பவமான காண்டத்துல, சாமவேகத்துல, பிரகிருதி காண்டத்துல இருக்கு. இந்த ஆரண்ய காலத்துல முதல் ஆரம்பம் இது. முதல் இருக்கு வந்து யஜ்யாவை இந்திரதே சதம். இதுல வந்து 8 சாமங்கள் இருக்கு. இதெல்லாம் லக்ஷ்மிய, மகாலட்சுமிய பிரார்த்தனை பண்ற சாமங்கள். இந்த அஷ்ட லக்ஷ்மிக்கு 8 சாமங்கள் இருக்கு. இதுல 8 சாமங்கள் இருக்கு. இந்த சாமங்களை ஜபம் பண்ணினா அஷ்டைஸ்வரியம சித்தியாகும்னு சாம விதான பிராமணம்ல சொல்லப்பட்டிருக்கு. வைரூபம், அஷ்டௌ வைரூபாணி அப்படின்னு இதுக்கு பேரு. வைரூபங்கள், இந்த சாமத்தினுடைய பேர் வைரூபம்னு பேரு. இதுல முதல் சாமம் இருக்கு சொல்லி காமிக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு சாமத்தினுடைய முதல் பாதத்தை மாத்திரம் சொல்றோம். ஓம் யத்யாவா இந்திரதே ஷாதங்கதம் போமே ரோதஸ்ய நத்வா வத்ரின் சஹஸ்ரம் தோர்யானோ நாஜாதமட்டரோதசி யத்யாவயே த்ரதா முதல் சாமத்தினுடைய முதல் பாதம். அதே அந்த முதல் பாதம் வந்து 2ஆம் சாமத்துல இப்படி இருக்கு. அப்படிங்கிறதாக இது வந்து பிரதமஸ்வரம் திதிய சுரத்துல இருக்கு. அப்புறம் 3ஆம் சாமம் அவர் அடி ரெண்டுமே 2ஆம் சாமத்தினுடைய, 3ஆம் சாமத்தினுடைய, 4ஆம் சாமத்தினுடைய, 5ஆம் சாமத்தினுடைய, 6ஆம் சாமத்தினுடையும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல் அடி ஒன்றா தான் இருக்கும். அந்தந்த ஸ்தோபங்கள் மாறி 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 வந்துடும். இந்த ஸ்தோபங்கள் தான் விசேஷம். இந்த ஸ்தோபங்கள் இதுல மாறுறது. ஓவா ஓவா இந்த ஸ்லோகத்தை வந்து ஆவர்த்தி பண்ணிட்டே வரணும். இப்படியாக இது 3ஆம் சாமம். 4ஆம் சாமம் யத்யாவா இந்திரதே ஷாதம் ஷாதம் போமே ரோதஸ்யோ ஆவோ 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 வா. இப்படியாக 4ஆவது சாமம் இப்படி இருக்கு. 5ஆவது சாமம் இதே மாதிரி தான் இருக்கும். இதே ஸ்லோகம் தான். ஆனா அதுல விசேஷமாக இந்த 2-3 ஸ்லோகங்கள் மாறும். 4ஆவது ஸ்லோகத்துல ஜிபதிஷ்ட குமாரிணி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து அதோட முடிஞ்சிடும். அதே 5ஆவது சாமத்துல போகும்போது சுவஹ ஜோதிஹி அப்படிங்கிற 2 ஸ்லோகத்தோட இது முடியும். அதுக்கு அடுத்த சாமத்துல 6ஆவது சாமத்துல வரும்பொழுது இந்த சுவஹ ஜோதிஹி உபதிஷ்ட குமாரிணி 3மே வந்துடும். அந்த மாதிரி சொல்லி காமிக்கிறோம். யத்யாவா இந்திரதே ஷாதம் ஷாதம் போமே ரோதஸ்யோ ஆவோ 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 வா. கடைசியில எங்க பாருங்க சுவஹ ஜோதிஹி அப்படின்னு 2 வாக்கியம் இருக்கு. அந்த 2 ஸ்லோகம் இதுக்கு வந்து அதிகமாக வந்தது. அது 5ஆம் சாமத்திலையும் வரும். 6ஆம் சாமத்துல யுவதிஷ்ட குமாரிணி சுவஹ ஜோதிஹி அப்படிங்கிற இந்த 3 பதமும் ஆவர்த்தியில வரும். இதான் அதுக்கு விசேஷம். அதுக்கு அடுத்தது 7ஆவது சாமம் யத்யாவா இந்திரதே ஷாதம் ஷாதம் போமே ரோதஸ்யோ ஓ இதுல இருந்து இந்த ஸ்தோபம் ஓஹாங்கிற ஸ்தோபம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு 7ஆம் சாமத்துல. 8ஆம் சாமத்துல ஹா ஓவா அப்படிங்கிற ஸ்லோகமானது விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஆவர்த்தி கணக்கும் மாறிட்டே வரும். முதல்ல 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5 அப்படிங்கிற வரிசையில ஒன்னொன்னுக்கு கூட்டிட்டே போகும். முதல் பாதம் சொல்லும்போது 2, 2ஆம் பாதம் சொல்லும்போது 3, 3ஆம் பாதம் சொல்லும்போது 4, 4ஆம் பாதம் சொல்லும்போது 5. இந்த வரிசையில வரும். சாமத்தை முழுசா சொல்லிடுவாங்க. யத்யாவா இந்திரதே ஷாதம்
இரண்டுன்னு போட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியே 3 போட்டிருக்கு, த்ரிஹி. அதுக்கு அடுத்தது 4, சதுஹு போட்டிருக்கு. அந்த என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு 5 பஞ்சகிருத்வா அப்படி எழுதிருக்கு, 5 தடவை சொல்லணும். இப்படி கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்தோபத்தினுடைய சங்கியை ஜாஸ்தியா போய் அதனுடைய பலம் வேறமா சொல்லியிருக்கு. எப்படியா 8 சாமங்கள் இருக்குதுல. இது வைரூபாஷ்டகம்னு இதுக்கு பேரு. இப்போ இது வந்து அகமன்னம் அப்படிங்கிற ஒரு 10 சாமங்கள் இருக்குதுல. இந்த 10 சாமங்களும் ரிக் மந்திரம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒண்ணுமே மாறவே. ரிக் மந்திரம் அதனுடைய சுரமும் ஒரே மாதிரி தான் வரும், 10லயும் ஒரே மாதிரி தான் வரும், மாறவே மாறாது. ஆனால் ஸ்தோபங்கள் வந்து ஒவ்வொரு சாமத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தோபங்கள், இந்த ஒவ்வொரு ஸ்தோபத்துக்கு ஒவ்வொரு அர்த்தம். அந்த ஸ்தோபம் சாதாரணமா சாஸ்திர பங்கியில சொன்னீங்கன்னா ஸ்தோபகா அப்படின்னு சொன்னாக்க எந்த ஒரு சப்தத்துக்கு எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லாம இருக்கோ, நிரர்த்தகமாக எது இருக்கோ அதுக்கு தான் ஸ்தோபம்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்க சாமத்துல வர ஸ்தோபங்கள் எல்லாம் வந்து எல்லாம் அர்த்தத்தோட கூடினவை. எல்லாத்துக்கும் ஸ்தோப பாஷ்யம் சாயனாச்சாரியர் பாஷ்யம் வரை இருக்க ஒவ்வொரு ஸ்தோபத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தபுஷ்டியாக தான் இந்த ஸ்தோபங்கள்லாம் இருக்கு. ஸ்தோபத்தினாலதான் சாமத்தினுடைய பலமே மாறுறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த ஸ்தோபத்துக்கெல்லாம் இங்க அர்த்தம் உண்டு. ஸ்தோபம்னா இங்க வந்து பகவான் சுவாமியினுடைய சொரூபம் சங்கரநாராயணர் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் அம்பாள் சொரூபம், ஒரு பாதி வந்து சிவஸ்வரூபம். அதே மாதிரி இந்த ரிக்கு பதங்கள்லாம் சுவாமி சொரூபமாகவும் ஸ்தோப பதங்கள்லாம் அம்பாள் சொரூபமாகவும் வர்ணிக்கப்பட்டிருக்கு கிரந்தங்கள்ல. அதனால இந்த ஸ்தோபங்களுக்கெல்லாம் பூர்ணமாக அர்த்தம் உண்டு, பலமும் உண்டு. ஸ்தோபத்தினால சாமத்தினுடைய பலம் மாறிடும். மந்திரம் ஒண்ணுதான், ஒரே எதிர்ட்டோ இரண்யஸ்ய எத்வாவட்டோ கவாமுத சத்தியஸ்ய பிரம்மணோவர்த்தா தேன மாசம் சுஜாமசி அப்படிங்கிறது தான் மந்திரம். இதே மந்திரத்துக்கு தான் 10 சாமங்கள் இருக்கு. ஆனா 10 சாமத்துக்கும் 10 விதமான பதம் சொல்லியிருக்கார். இந்த ஸ்தோபத்தை வச்சு இந்த பதமானது மாறுறது. மந்திரங்கள் படிக்கிறது ஒண்ணுதான் படிக்கிறோம். இப்போ அதை சொல்லி காமிக்கிறோம். இது ரிக்கு மந்திரம். இதுக்கப்புறம் அது சாம ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் அகமன்னம் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது சாமத்தை சொல்றதுன்னு வச்சுருக்கா, பழக்கத்தில் கொண்டுருக்கா. என்ன அன்ன சப்தம் அதுல இருக்கிறதுனால அந்த அர்த்தமும் அப்படிதான் இருக்கு. அகம் அன்னம், நான் வந்து அன்னஸ்வரூபியாக இருக்கிறேன். பகவான் சொல்ற அன்னஸ்வரூபியாக இருக்கிறேன். அகம் அன்னாதகா, இந்த அன்னத்தை சாப்பிடக்கூடிய ஒரு சக்தியை உடையவனாகவும் நான் தான் இருக்கேன். சாப்பிட்டா அதை ஜெயிக்கணும். சாப்பிட்டு ஜெயிக்கலன்னா அதுக்கும் பகவான் தான் தேவையா இருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே பகவான் தான் தேவை. பகவான் தான் ஒன்றும் பண்ண முடியாது. அகம் அன்னாதகா அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறது. அது மாதிரி ஒன்னொன்னுலையும் அகம் வர்ச்சகா, அகம் தேஜகா, எல்லாம் பகவத் ஸ்வரூபத்தை தான் வர்ணிச்சுட்டே வருது. அப்புறம் பரிசை சொல்லிட்டே வரேன், ஒன்று வரும்போது சொல்றேன். இப்போ அகமன்னம் அகம் அன்னாதகா அப்படிதான் வருது. இல்லை அகம் ஸ்வத்யோதிஹி அப்படின்னு முடியும் எல்லா சாமத்திலையும். அகம் சுவத்யோதி, அகம் ஸ்வத்யோதிஹி, நான் தான் கடைசி சொர்க்க பிராப்தியில் இருக்க அமிர்தமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து நான் தான் அப்படின்னு சாமம் முடிகிறது. சுவாமியுடைய அனுகிரகம் அப்படி இருக்காங்க. ஓம் ஹா ஓ ஹா ஓ ஹா ஆஹமன்னம் 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 ஆஹமன்னாதோ ஹமன்னாதோ ஹமன்னாதோ ஹம்பேதாராயோ ஹம்பேதாராயோ ஹம்பேதாராய ஆஓ ஆஓ ஆ. இதுக்கு பதில் இருக்க ஆரம்பம். முதல் பாதம் எத்தோ இரண்யஸ்ய எத்வாவச்சோ கவாமுத சத்தியஸ்ய பிரம்மணோவச்சா தேன மாசம் சுஜாமசி அப்படி 4 பாதம். முதல் பாதத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்காங்க. நானே சொல்றது நான் ரொம்ப லேட் ஆயிடும். அதனால அடுத்த சாமத்துக்கு போவோம். ஹாவோ ஹாவோ ஹாவ் ஆஹதாஹோ 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 ஆஹதாஹே ஆஹதாஹே ஆஹ
அகம் சஹா, அகம் சஹானஹா, அகம் சஹிஹி, அகம் சஹானஹா அப்படிங்கிற 3 ஸ்லோகங்கள் இதுல வருது. அகம் சஹா எல்லாத்தையும் ஒரு நல்லது கெட்டது நீங்க என்னென்ன ஜனங்கள் பண்ணக்கூடிய ஒரு எல்லாத்தையும் சகிச்சு அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தியை நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது சொல்றது முதல்ல. அதை பொறுக்கிறது சஹானஹா, பொறுத்து அவளுக்கு அனுகிரகம் பண்றது. அகம் சா சகிஹி, சா சகிஹி பொறுத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது 3 விதமா சொன்னார். அதுக்கப்புறம் மேல ஹா ஓ ஹா ஓ ஹா அஹம் வச்சா ஹம் வச்சா ஹம் வச்சா ஹா ஓ ஹா ஓ ஹா யத் வச்சா ஹிரண்யஸ்யா அஹம் வச்சா வச்சஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த சாமத்தில் வர்றது. முடிவு நிதனம் எல்லாத்துக்கும் அகம் சொற்ஜோதிங்கிறத நிதனம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப 4வது சாமம் ஹா ஓ ஹா ஓ ஹா அஹம் தேஜா ஹம் தேஜா ஹம் தேஜா ஹா ஓ ஹா ஓ ஹா யத் வச்சா ஹிரண்யஸ்யா அகம் தேஜா, தேஜஸ்வரூபியாக நான் பிரகாசிக்கிறேன் அப்படிங்கிறது. அடுத்தது 5வது சாமம் ஹா ஓ ஹா ஓ ஹா திஷந்து ஹே திஷந்து ஹே திஷந்து ஹே திஷௌது ஹே திஷௌது ஹே திஷௌது ஹே திஷௌது ஹே திஷௌது ஹே திஷௌது ஹே सर्वादु है सर्वादु है सर्वादु है आओ 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 यद्वच्चा हिरण्यस्या இந்த சாமத்துல சொல்றா திஷம் துஹே திஷௌ துஹே திஷோ துஹே சர்வா துஹே 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 அப்படி சொன்னாக்க அதை கிரகிக்கிறது ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது, கிரகிச்சு வச்சுக்கிறது. திசந்துகே திக்குகள்லாம் என்னுடைய ஒரு ஆதிபத்தியத்துக்கு கொண்டு வச்சிருக்கேன். அதே பிரித்து சொல்ற திசோதுகே திசா அஷ்டௌ திசா திசோதுகே திசோதுகே அப்புறம் சர்வாதுகே பூர்லோகம் அந்தரிக்ஷலோகம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்றதில்ல. அதுக்கடுத்து 6வது சாமம் ஹா ஓ ஹா ஓ ஹா மனா இதுல மனஹா அஜயிது, ஹிருதயம் அஜயிது, இந்திரஹா அஜயிது, அகம் அஜய்.